ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துலங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம், மாணவரின் முத்தான அறிவை பட்டை தீட்டி மருத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. மங்காத நிலவில் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவில் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துலங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச்சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம், மாணவரின் முத்தான அறிவை பட்டை தீட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் வெளிச்சி அறிவுச்சுடர். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற ரைஸ் மோட்டார்ஸின் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகிறது. நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய அதிபர் ARM உவைஸ் நளினி அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவுச்சுடர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ஹலீம், நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மகளிர் தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MTA சலாம், சம்மாந்துறை வலய விவேகானந்த மகா வித்தியாலய ஆசிரியர் W அயூப் கான், புள்ளி பதிவாளர்களாக இங்கே கடமையாற்றுகின்றார்கள் எழுத்தாளர், கவிஞர், வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சரீம், நட்பட்டு முனை CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளரும் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM ஃபலாஹி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக சம்மாந்துறை உதவி பிரதேச செயலாளர் B பாசித் அகமது அவர்கள். அவர்களோடு சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் ரைஸ் மோட்டார்ஸ் பணிப்பாளர் MIM ரைஸ் ஸ்டீல், ரைஸ் மோட்டார்ஸ் முகாமையாளர் AM சுக்ரி, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், கவிஞர், கலாபூசணம் யூனிஸ்கே ரஹ்மான், சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் பிரதி அதிபர் MC ஃபர்சான்.
சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலை அளவு, ஒளியாய் கிடைத்து விழியாய் வழிகாட்டும் அழியா செல்வம், வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெறுவதற்காக வருகை தந்து அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். சம்மாந்துறை வணிக ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியினை கலந்து சிறப்பிக்கும் 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியில் நடைபெறும் இந்த போட்டியிலே மேடையின் வடதுபுறத்திலே சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய அணியினர், அவர்களோடு போட்டியிடுவதற்காக சம்மாந்துறை சபோர் வித்தியாலய அணியினர். இந்நிலையில் முதலாம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய அணித்தலைவி என் இஜாதா சைனப். இத்தகில்லாஹி ஹைசுமா குந்தும், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கேள்வி, பூலோகத்தையே விலைக்கு வாங்கி விடுவார் என மலக்குகளால் விதந்துரைக்கப்பட்ட நபி யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இல்லை, அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை சபூர் வித்தியாலயத்துடைய அணித்தலைவர் MF முகமது ஃபாஸ்ரி. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. There is no weapon more deadly than the will. அதன் கருத்தை தமிழில் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பிக்கையை விட வேறெந்த ஆயுதமும் மிக கொடியதல்ல. நான் நினைக்கின்றேன் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார், பதில் சொல்வார் என்று. பெருமானாரின் பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களும் துணைவியார் அன்னை ஹதீஜா அலி அன்ஹா அவர்களும் மரணித்த ஆண்டு துக்க ஆண்டு என அழைக்கப்படுகிறது. இதன் அரபு பதம் என்ன? ஆமுல் ஹுஸ்ன். ஆமுல் ஹுஸ்ன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சபோர் வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி MNF நிப்சத் சதா. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அல் குர்ஆனின் மிகப்பெரிய சூரா எது? சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை சபோர் வித்தியாலயத்துடைய மாணவன் S முகமது ஐயாஸ். துஆ ஒரு முஃமினுடைய ஆயுதமாகும். உங்களுக்கான கேள்வி, அல் குர்ஆனில் ஒரே ஒரு சூராவில் மட்டுமே மீம் என்ற எழுத்து இடம்பெறவில்லை. அந்த சூரா எது? அதை அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். சூரா அல் அராப். இல்லை, சூரா அல் கௌசர் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி AR ஃபாத்திமா ருசைதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலை குனிந்து கற்பதெல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு. நீங்களும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். உங்களுக்கான கேள்வி, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன தொழிலை செய்து ஜீவியம் நடத்தினார்கள்? அதை அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். விவசாயம். விவசாயம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை சபூர் வித்தியாலயத்துடைய மாணவி AR ஃபாத்திமா மிஸ்ரா பேகம். மண்ணிலுள்ள மக்களை நேசித்தால் விண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, புனித அல் குர்ஆனில் உம்முல் குரா என்று ஒரு நகரம் குறிப்பிடப்படுகிறது. அந்த நகரம் எது?
உம்முல் குரா. மதீனா. இல்லை. அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். Palestine, இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஹிரா குகை. இல்லை. இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. மக்கமா நகர் என்பதே சரியான விடை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி MA பாத்திமா ஜஹ்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, எந்த நபி தன் மரண நேரம் நெருங்கிய போது தன் சந்ததிகளை அழைத்து எனக்கு பின்னர் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இல்லை. அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரி சபூர் வித்தியாலயத்துடைய மாணவி FF பாத்திமா மிகாஃபா. தோல்விகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ளுங்கள், அவைதான் வாழ்க்கையை வாழ வழிகாட்டும். அல் குர்ஆனில் சஜதா செய்ய வேண்டிய இடங்கள் எத்தனை இடங்கள் என்பதே உங்களுக்கான கேள்வி. 36. இல்லை. அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். 14. 14 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி சபூர் வித்தியாலயம். அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் சமாந்திரி முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி MR பாத்திமா இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்து சென்றவைகள் அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். உங்களுக்கான கேள்வி, சூரத்துல் அன்கபூத் எனும் அத்தியாயத்தின் 41வது வசனத்திலே அல்லாஹு தஆலா வீடுகளில் மிகவும் பலவீனமான வீடு என்று எதனை குறிப்பிடுகின்றான்? அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். குர்ஆன் ஓதப்படாத வீடு. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். சிலந்தியின் வீடு. சிலந்தியின் வீடு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி சபூர் வித்தியாலயம். அடுத்து விடையளிக்க போகின்ற போட்டியாளர் சமாந்திரி சபூர் வித்தியாலயத்துடைய மாணவி முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் RF ரீஸ்மா ஜைனப். Your degree is just a piece of paper. Your real education is seen in your behavior. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேன், தவளைகள், இரத்தம் போன்றவற்றை அனுப்பி எச்சரிக்கப்பட்ட சமுதாயம் எது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி சபூர் வித்தியாலயம். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் விரைவாக மேடைக்கு வந்து விடை சொல்ல வேண்டும். 18 பாரிய குளங்களையும் 18 சிறிய குளங்களையும் 18 விகாரைகளையும் அமைத்து ஆட்சி செய்த மன்னன் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. இப்போது விடை சொல்வதற்காக ஒருவர் வந்திருக்கின்றார். உங்களுடைய பெயர்? AL ரியாசா ஜஹான். AL ரியாசா ஜஹான். என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். எந்த பாடசாலை? கமோசாது சபூர் வித்யாலய மகாவித்யாலயம். சபூர் வித்யாலயம். அப்படி என்றால் உங்களுடைய பாடசாலை இப்போது மோதிக்கொண்டிருக்கிறது. எமது பாடசாலை இப்போ தற்பொழுது போட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. சரி, கேட்ட கேள்விக்கான விடை தாதுசேன மன்னன். தாதுசேனன் என்பது சரியான விடை. ஆம், அவருக்குரிய பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக இங்கே நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையுடைய அதிபர் ML நிஹாருடீன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற
அறுவச்சுடர் போட்டியினுடைய காலிறுதி போட்டியினுடைய முதலாவது சுற்றின் முடிவை அறிய தருகின்றோம். சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் 25 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை சபோர் வித்தியாலயம் 30 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் இரண்டாவது சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். சம்மாந்துறை சபோர் வித்தியாலயத்துடைய மாணவன் MF முகமது ஃபஸ்ரி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையின் முதலாவது சுதந்திர அரசியல் சட்டம் சோல்வரி யாப்பு யாரால் எழுதப்பட்டது? சோல்பரி பிரபு. இல்லை, அது அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஒலிவர் குணதிலக. இல்லை, சர் ஐவர் ஜென்னிங்ஸ் என்பதே சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி என் இஜாதா ஜெய்னப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, சானன், ஜமுனா பாரி, டோகன்பர்க் என்பன எந்த விலங்கின் இனங்களாகும்? குதிரை. இல்லை, அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். ஒட்டகம். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஆடு. ஆடு என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சபோர் வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை சபோர் வித்தியாலயத்துடைய மாணவன் எஸ் முகமது ஐயாஸ். உங்களுக்கான கேள்வி, அண்மையில் அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்ட வெனிசுவேலா நாட்டின் ஜனாதிபதி யார்? அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். நிக்கோலஸ் மதுரோ. நிக்கோலஸ் மதுரோ என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சபோர் வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி MNF நிப்சத் சதா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, ஊழல் தடுப்பு தொடர்பாக இலங்கையில் உருவாக்கப்பட்ட அமைப்பின் பெயர் என்ன? அதை அணியை சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். பொதுநல அமைப்பு. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். AMCI. இல்லை, கிளீன் ஹேண்ட்ஸ் சுத்தமான கைகள் என்பதே சரியானபடி. கிளீன் ஹேண்ட்ஸ் என்பதே சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை சபோர் வித்தியாலயத்துடைய மாணவி AR ஃபாத்திமா மிஸ்ரா பேகம். உங்களுக்கான கேள்வி, தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதலில் வைத்து நோக்கப்படும் காலம் சங்க காலம். இதன் கால பகுதி எத்தனையாம் நூற்றாண்டு தொடக்கம் எத்தனையாம் நூற்றாண்டு வரை? அதை அணியை சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். கிபி 1-3. ஆம், கிறிஸ்துக்கு பின் 1-3ஆம் நூற்றாண்டு என்பது சரியானபடி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி AR ஃபாத்திமா ருசைதா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பூரியர் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து சொல். பூரியர். அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். பூரியர் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து சொல். மடமை. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். தோல்வி அடைந்தவர். பூரியர் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல் சீரியர் என்பதே சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை சபோர் வித்தியாலயத்துடைய மாணவி FF பாத்திமா மிகாஃபா. உங்களுக்கான கேள்வி, கோள்களுள் மிக பெரிய கோளாகிய வியாழனுடன் மோதிய வால்வள்ளியின் பெயர் என்ன? அதை அணியை சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். புகை மண்டலம். இல்லை, ஷூமேக்கர் லெவி என்பதே சரியானபடி. ஷூமேக்கர் லெவி என்பது சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி MA பாத்திமா ஜஹ்ரா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, வெனிசுவேலா நாட்டின் தலைநகரம் எது? வெனிசுவேலா. இல்லை, அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். கரகஸ் என்பதே சரியானபடி. கரகஸ் என்பதே சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை சபோர் வித்தியாலயத்துடைய இரண்டாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் RF ரீஸ்மா ஜெய்னப்.
உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இரு சுடர்கள் சூரியன் சந்திரன். கேள்வி முச்சுடர் என்றால் எவை? அது அணி சேர்ந்த ஒரு மறுபடி அளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். நீர், நெருப்பு, காற்று. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சூரியன், சந்திரன், அக்கினி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து வெளியடிக்கின்ற போட்டியாளர் சமாந்திர முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MR ஃபாத்திமா இல்மா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி வினாகிரியில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன? வினாகிரியில் உள்ள அமிலத்தின் பெயர். அதை அணியை சேர்ந்த ஒரு விடை அளிக்கலாம். அசெட்ரிக் அமிலம். அசெட்ரிக் அமிலம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. இன்றைய நிகழ்விலே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பணிப்பாளர் அன்புக்குரிய MIM ரைஸ்டீன் அவர்கள் உங்கள் முன்னிலையிலே. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது நிறுவனத்தின் கீழே அந்த அறுசுடர் நடந்து கொண்டிருக்கி அது மிகவும் பிரதானமாக நடந்து கொண்டிருக்க டவுன் ஹாலில் நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு 14 ஸ்கூலில் நடந்து திரும்ப அடுத்த பிறகு தெரிவு செஞ்சு எடுப்பட்டு ஸ்கூலில் எடுத்துக்கோம். இதில் ஒரு சில வார்த்தை பேசுறதுக்கு எடுப்பிக்காக இன்ஷா அல்லாஹ் அதை பிரதம அதிதியாக உதவி பெரிய செயலாளர் பாசி சார் அவர்களே, அருள்சுடர் இயக்கொண்டிருக்கும் AR நோபி சார் அவர்களே, ஒளிப்பதிப்புக்காரர் முகமது ரஹீம் அவர்களே, நடுவர்களே MDM சலாம் சார் அவர்களே, MLM நிஹால் சார் அவர்களே, W ஐயூப் கான் சார் அவர்களே, பணிப்பாளர் பதிவாளர் சிரேஷ்ட உதவியாளர் உதவியார் சலீம் சார் அவர்களே, CMM பலாஹி ஆசிரியர் அவர்களே, சிரேஷ்ட உதவியாளர் ஜனுஸ் கே ரஹ்மான் சார் அவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களது இந்த நிறுவனத்தின் இந்த அறுசுடர்களை எடுத்துக்கொண்டு என்ன என்றால் பிள்ளைகள் மத்தியில் ஒரு கல்விகளில் ஊக்கமளிக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு செஞ்சுருந்தோம். அது எங்களுக்கு மிச்சம் அழகாக இருந்தீங்க. இதுக்கு பிறகு இதில் வெட்டு போட்ட பிறகு இறுதிப் போட்டி நோம்புக்கு வழிஞ்சி நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த மாணவன் என்ற அடிப்படையிலே தனது அணிக்காக பலம் சேர்த்து வெற்றி வாகை சூடி கொடுத்திருக்கின்றார். கால் இறுதிப் போட்டியில் இருந்து அரை இறுதிப் போட்டிக்கு கொண்டு சென்ற சம்மாந்துறை சபர் வித்தியாலயத்துடைய மாணவன் அணி தலைவர் MF முகமது ஃபஸ்ரி. உங்களுக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு இங்கே அழைப்பது இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த ஆவணத்துடைய கல்வி சேவையின் முன்னாள் தயாரிப்பாளர் சமாந்திரி முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய ஆசிரியை MH டவுசக்கியா அவர்களை பரிசினை வழங்கி கௌரவிக்க அன்போடு மேடை கிடைக்கின்றோம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுக்களாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற கால் இறுதி போட்டியினுடைய போட்டி முடிவை அறிய தருகின்றோம். சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டு சம்மாந்துறை சபூர் வித்தியாலயம் 40 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. 5 மேலதிக புள்ளிகளால் கால் இறுதி போட்டியில் வெற்றி பெற்று அரை இறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறது சம்மாந்துறை சபூர் வித்தியாலயம். இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக வருகை தந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சம்மாந்துறை உதவி பிரதேச செயலாளர் B. பாஷித் அகமட் அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம்.
ஒரு சில பிரதேசங்களில் முக்கியமாக இருக்கின்ற குற்றச் செயல்களுக்கும் அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற ஒரு பின்தங்கிய தன்மைக்கும் 2 காரணங்களை கூறலாம். ஒன்று வறுமை, அடுத்தது கல்வியில் இருக்கின்ற பின்தங்கிய நிலை. வறுமை ஒழிப்பதற்கு நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் கல்வியில் ஒளிவூட்டுவதுதான் அதுக்குடைய முக்கிய பங்காக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் கூறியது போல ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைத்தால் அது ஒரு பரம்பரைக்கே கல்வி கிடைத்தது போல். அந்த அடிப்படையில் கல்வி அறிவு இருக்குமானால் கல்வியின் மூலமாகத்தான் நாங்கள் உலகத்தில் சாதிக்க முடியும். இன்று எத்தனையோ சொத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், அவை இழந்து போகிறது. ஆனால் கல்வி என்கின்ற ஒன்று அது காலாகாலமும் நம்மிடத்தில் இருக்கும். கற்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் மதிப்பிருக்கும். அந்த அடிப்படையில் மாணவிகளாகிய நீங்கள், மாணவர்களாகிய நீங்கள் இந்த உங்களுடைய கல்வி விடயத்தில் மிகுந்த அக்கறை செலுத்துங்கள். நீங்கள் எந்த பொருளாதார மட்டத்தில் இருந்தால் அது உங்கள் கல்விக்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. உங்களை உயர்த்துவதற்கு ஒரு ஏணியாக இந்த கல்வி மாத்திரமே இருக்கும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதோடு இந்த அறிவுச்சுடர் என்பது ஒரு அறிவு சம்பந்தமான விளையாட்டு என்றுதான் சொல்லலாம். நீங்கள் இங்கு போட்டியிடுகிறீர்கள். போட்டியிடும் பொழுது சில வேளைகளில் அது சில கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியாமல் போகும். உங்களது எதிரணியினர் அதற்கான விடைகளை கூறுவார்கள். இங்கு தோல்வி வெற்றி என்பதல்ல. தோல்வி வெற்றியை தாண்டி நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், அனுபவங்களை பெறுகிறீர்கள். ஒரு நிகழ்வில் நீங்கள் பெறுகின்ற அனுபவங்கள், நீங்கள் தெரிந்து கொள்கின்ற விடயங்கள் நாளை உங்களை ஒரு சிறந்த ஒரு மனிதனாக உருவாகும். இங்கு எதிர்காலத்தில் நீங்கள் முகம் கொடுக்க போகின்ற தொழிற்சந்தையில் உங்களுக்கு சிறப்பான தொழில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உயர் பதவிகளை பெற்றுக்கொள்ள போட்டி பரீட்சைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த போட்டி பரீட்சைகளை முகம் கொடுத்துத்தான் நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த கதிரைகளை அலங்கரிப்பதென்றால் அது போட்டி பரீட்சையில் தான். இந்த போட்டி பரீட்சைகளை முகம் கொடுப்பதற்கு உங்களுக்கு தேவையான விடயம் என்னவென்றால் ஒரு பரந்துபட்ட அறிவு. வெறுமனே விஞ்ஞானத்தையோ கணிதத்தையோ மட்டும் புரிந்திருப்பதல்ல. நாட்டில் நடக்கின்ற விடயங்கள், உலகளாவிய ரீதியில் நடக்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் பரந்துபட்ட அறிவிருந்தால் மாத்திரம்தான் உங்களால் அந்த போட்டி பரீட்சைகளை வெற்றிகரமாக வெல்ல முடியும். இந்த போட்டியிலே 2ஆம் நிலைக்கு வந்த மாணவிகளுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியிலே இன்றைய காலிறுதி போட்டியிலே 2வது இடத்துக்கு வந்திருக்கின்ற சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி என் இஜாதா ஜைனப் அவர்களை அழைக்கின்றோம். உங்களுக்கான அன்பளிப்பினை வழங்கி கௌரவிக்க இன்றைய நிகழ்விலே புள்ளி கணிப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற எழுத்தாளர், கவிஞர், வானொலி சிரேஷ்ட அபிமானி, கலாபூஷண விருதை அண்மையிலே தலைநகரிலே பெற்று நிந்தவூர் மண்ணுக்கும் நம் பிரதேசத்துக்கும் புகழ் பெற்று தந்த நிந்தவூர் M.I. உசனார் சலீம் அவர்கள் அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க, மருதமணி மண்ணிலே இருந்து அடிக்கடி வானொலியிலே இணைந்து கொள்கின்ற மருதமணி ஹிஜ்ராபிது சலீம் அவர்களை இப்போது பரிசினை வழங்கி கௌரவிக்க இந்த மணி கிடைக்கின்றோம். பரிசினை பெறுவதற்காக சமாந்திரை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவி MNF நிப்சத் சதா. அடுத்த பரிசினை பெறுவதற்காக அன்போடு நாங்கள் அழைப்பது AR பாத்திமா ருசைதா. சமாந்திரை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலய தேசிய பாடசாலையினுடைய ஆசிரியை KL ராசியாவை அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. அடுத்த பரிசினை வழங்கி கௌரவிக்க சமாந்திரை ஹலால் அகதியா பாடசாலை அதிபர் MIF ஃபஸ்ரீனாவை அழைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் கேட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல்.
தயாரிப்பு AM முகமது ரலீம்.